drawings by Shivam Drawing Academy in Lawrence School, CBSE. இப்போ நம்ம இந்த டிராயிங் வந்து தூய்மை இந்தியா எனது பசுமை பாரதம் தலைப்புல டைம் 2:30க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். 2:30 இருந்து 45 minutes 3:15 3:15 வரைக்கும் தான் இந்த டிராயிங். இதான் ரெக்கார்ட். ஏன்னா இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல இந்த மினிட்ஸ்ல இவ்வளவு பேர் வரைஞ்சாங்க, எந்த தலைப்பின் கீழே வரைஞ்சாங்க, அதான் ரெக்கார்டு. ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்.
புத்திரசாந்தி யோகாலய நிறுவனர் குருஜி கிருஷ்ணகுமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து லாரல் சீனியர் செகண்டரி சிபிஎஸ் ஸ்கூல் பிரின்சிபல் அவர்கள் எஸ் அபிராமி சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வருபவர்கள் என வரவேற்கிறோம். டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில் திரு வெங்கடேஷ் சார் அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறோம். லாரல் சிபிஎஸ்இ ஸ்கூல் உடற்கல்வி ஆசிரியர் திரு ஸ்ரீநாத் சார் அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறோம். பிரின்சிபல் மேம் அபிராமி சரவணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிப்பார். கிளாப் பண்ணலாம் சார். அப்படிங்க பாருங்க சார். ஓகே. கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு சால்வை அணிக்கிறோம். சார் அப்படிங்க பாருங்க. கிளாப் பண்ணலாம். சைடான இவங்க தான் வந்து பட்டுக்கோட்டையில் இப்போ பதஞ்சலி நிறுவன செக்ரட்டரியாக இருக்காங்க. முதலாக பட்டுக்கோட்டையில் நம்ம 2 பேரும் தான் சிவம் டிராயிங் கிளாஸ் 2 இணைந்து தான் அந்த வேல் ரெக்கார்டை முடிவு பண்ணோம். சிபிஎஸ்இ திரு பிரின்சிபல் திருமதி எஸ் அபிராமி சரவணன் அவர்கள் சில வார்த்தைகள். பதஞ்சலி வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண நிறுவனர், டேலண்ட் ஸ்கூல் நிறுவனர், சிவம் ஆர்ட் அகாடமி நிறுவனர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதில் இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்ட குழந்தைகளுக்கும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு நீங்கள் பெற்றோர்கள் இவ்வளோ நேரம் வந்து காத்திருந்து அவங்கள இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க சொன்ன பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஈவெண்ட் முன்னாடி இந்த மாதிரியான ஈவெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நிறைய ஈவெண்ட் கிடைக்குது. அதில் எது கரெக்டு, எது பெஸ்ட்டு, எதில் நம்ம பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த செக்ரிகேஷன் பண்ணுறது தான் இப்போ பேரண்ட்டுக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது. அதில் நம்மளோட சிவம் ஆர்ட் அகாடமி ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி கரெக்டான இடத்துல அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் செட் பண்ணணுங்கிறதுல தொடர்ந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. அதுக்கு பதஞ்சலியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட் நீங்கள் எல்லாரும் குழந்தைங்களோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணும், கொண்டு வந்து விட்டோம்னா இதை டிராயிங்கில் அவங்க எவ்வளோ மேலே வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும், அதே இந்த டிராயிங் நார்மல் ஒரு ஈவெண்ட் கிடையாது, இது ஒரு சோசியல் காஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பிள்ளைங்களுக்கு நமக்கு சோசியல் அவேர்னஸும் கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்து நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம குழந்தைங்க எல்லாருமே நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதே சொசைட்டியே மேலே கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ எப்போவுமே அந்த சொசைட்டி காஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவம் அகாடமிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. டேலண்ட் ஸ்கூல் நிறுவனர் திரு வெங்கடேஷ் அவர்கள் சில வார்த்தைகள். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான லீவ் நாள், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஒர்க் இருக்கும். இருந்தாலும் பிள்ளைங்களோட ஆர்வத்துக்காண்டி மத்தியான நேரத்தில் வந்து உட்காந்து தூரம் பொறுமையாக இருந்ததுக்கு எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ராலர் ஸ்கூல் ஒரு ஈவெண்ட் நடத்துனா ஒவ்வொரு ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்து சொன்னோடனே அவ்வளோ ஆர்வமாக இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் அந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது அந்த ஸ்கூலுடைய ஐடென்டிஃபைட் தான் பார்க்க போவாங்க. இன்னொரு இடத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம். அடுத்தது ஒவ்வொரு கிளாஸ்லையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போய் நான் வீடியோ எடுத்தேன். ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்துக்கும் பிடி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா குத்துமதிப்பாக நடத்துறத விட அது அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நான் முதல் நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பேசினேன். மேம் இதை அரேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க அத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுவாங்க. அத்தனை கேள்விக்கும் விடை இன்னைக்கு கிடைச்சிச்சு. ஓகேயா? ஏன்னா அத்தனை கேள்வி கேட்குறாங்களே அப்படி பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 2 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. போய் பார்த்தோம்னா இவங்க சார் அரேஞ்ச் பண்ணுறதோட அங்கே உள்ள அரேஞ்ச் பண்ணுறதுல 2 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ராவே இருந்தாங்க. அதுக்கு மிக்க நன்றி மேம். இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய ஈவெண்ட் பண்ணுறோம் நாங்கள். அந்த ஈவெண்ட்டில் பெரிய ப்ராப்ளமே இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் தான். அதே மாதிரி பேரண்ட்ஸும் அங்கங்கே வந்து நீட்டாக உட்காந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து இது என்ன ஈவெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரெக்கார்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தனக்குள்ள திறமையை வேற யாருமே பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் என்னுடைய பாப்பா தான் இந்தியன் ரெக்கார்ட் அண்ட் ஏசியன் ரெக்கார்ட் பட்டுக்கோட்டையில் பண்ணாங்க.
அந்த பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டில் போயிட்டு பட்டுக்கோட்டையில் யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் சம்மிதா அப்படின்னு வருவாங்க. அவங்க எப்படின்னா தலைமுடியால் காரு வேன் எடுத்திருக்காங்க. ஓகேயா, இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. என்ன ரெக்கார்ட்னா என்ன, எப்படி பண்ணணும், எந்த பேஸில் யாரை கான்டெக்ட் பண்ணணும், அப்படி எதுவுமே தெரியாது. நாங்களாக முயற்சி பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள பண்ண வைக்கக்குள்ள பெரிய கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு என்னால் ஒரு 100 பேருக்கு ரெக்கார்டை இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த இயர் வரைக்கும் 104 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு. அவங்க ஒவ்வொரு ஆளும் எங்களோட ஸ்கூல்லேருந்து படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்திறமை கண்டுபிடிச்சு அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க தமிழில் நல்லா பண்ணுறாங்களா, இங்கிலீஷில் மேக்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பதிவு பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பண்ணுற ரெக்கார்டு பற்றி பேசிக் எப்படின்னா, இது பார்ட்டிசிபேட் ரெக்கார்டு. எப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரே நேரத்தில் அதிகபட்சமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காண்டி உள்ள ரெக்கார்டு. ஓகே, அதுதான் இது வேர்ல்டில் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு 2 டைப் சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் ரெக்கார்டு அந்த குரூப் ரெக்கார்டு. வேற யாராவது பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுப்பாங்க. ஓகே நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா ஒரு சாம்பிள்ல ஒரு பேப்பர்ல வந்தாதான் அந்த பேப்பர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அதை செக்அப் பண்ணுவாங்க. அப்ப தலைமுடியால காலையில 3 டைம் எடுத்துங்க பாப்பா. ஏன்னா ஒரு வாட்டி இது எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணி அதை ரெக்கார்டா போய் சப்மிட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு நம்பி உடனே ரெக்கார்டு வர மாட்டாங்க. அந்த ரெக்கார்டை செக் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் இல்லாம நேரடியா ரெக்கார்டை நீங்க வீடியோ மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறாங்க. எனக்கு அது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கண்டிஷன் நிறைய இருந்துச்சு. இப்போ ரூல்ஸ் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் நான் வீடியோ போய் எடுத்தேன். ஒரு டைனமிக்கோட தைரியத்தோட ஒரு விஷயத்தை உட்காந்து ஒரு இன்னொரு ஸ்கூல்ல உட்காந்து பண்ணும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு, பார்க்கவே நீட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பிள்ளைங்க அவங்கள எல்லாத்தையும் எடுத்து டிசைன் பண்ணி ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். நல்லாமே ஏன்னா நம்ம குழந்தை தானே, கண்ணுக்கும் நம்ம கைக்கும் நடந்து கணக்கு நீங்க எந்த அளவுக்கு கிளாப் பண்றீங்களோ உங்க கண்ணு பவர் அதிகமாகும். நீங்க டெய்லி கிளாப் பண்ண உங்க கண்ணு நல்லா தெரிஞ்சுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப யோசிச்சோம். கரஸ்பாண்ட் மேடம் கூட சொன்னாங்க, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தள்ளி போடலாமா, ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஆரம்பிச்சா ஃபினிஷ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு. அவருக்கு பெரிய அவரோட கிளாப் பண்ணி அவரை பாராட்டலாம். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உட்கார்ந்து அதை முடிக்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காரு. மிக்க நன்றி மேம், தேங்க்யூ. பதஞ்சலி நிறுவனம் மற்றும் சிவம் ஆர்ட்ஸுக்கினுடைய லாரல் சிபிஎஸ்சி பள்ளியை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த மிகப்பெரிய நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார், உங்களுக்கு நன்றி. இப்போ நான் சின்ன கருத்து தான், அது பேரண்ட்ஸுக்கு தான். நிறைய கலைகள் இருக்குது. பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சேர்ந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ ஒரு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஆசைகளை தவிர்த்துட்டு அதை முழுமையாக அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு அதுக்கு நேரம் கொடுங்க. உங்களுடைய ஆசைகளை திணிக்காதீங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு, இந்த மாதிரி பரிசுகள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இது ரெக்கார்ட் பிரேக்கு, ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்தியா புக், நிறைய பேர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பாராட்டுகள், சான்றிதழ்கள், 4 பேர் வா சூப்பராக இருக்க, அப்படி இது பார்ட்டிசிபேட்டியா, ப்ரைஸ் வாங்கியிருக்கியா, அந்த மாதிரி 4 பேர் குழந்தைகளை பாராட்டும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அதனால நிறைய காம்படிஷன் கலந்துக்கு வைங்க. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக்கிற வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுங்க. தோக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி பெறுவாங்க. இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் கலந்துக்க சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கும் லாரல் சிபிஎஸ்சி பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பதஞ்சலி நிறுவனர் கிருஷ்ணகுமார் சார் டிராயிங்கில் ஒரு 1000 பேர் வச்சு நம்ம பட்டுக்கோட்டையில் பண்ணணும் அப்படின்னோட ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் 1000 பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்தெல்லாம் பண்ணோம். இந்த டிராயிங் ஃபஸ்ட்டு நிறைய கலை இருக்குது. படிப்பு மெயின், உங்களுக்கு படிப்பு ஒரு கண்ணு. ஆனால் அந்த இசிஐ கிளாஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கலைத்துறைங்கிறத நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே சொல்லிகிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸு, நடனம், ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயோ ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான். ஏன்னா நான் பெருமையாக சொல்ல, நான் படித்தது பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு 2012 முடிச்சுட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து டிராயிங் வரைவேன். ஆனால் இந்த வருஷம் அந்த ஏதோ ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். எங்கே டிராயிங் இது பண்ணாலும் இப்போலாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் பார்த்துட்டு நம்ம போகிறோம். ஆனால் அப்போலாம் கான்டாக்ட் இருக்காது. ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி போய் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு கைத்தட்டல் மூலமாக தான் அந்த டிராயிங் மாஸ்டர் ஆகணுன்னே ஃபஸ்ட்டு நான் விதை போட்டது. டிராயிங் மாஸ்டர் ஆகணும், டிராயிங்கில் ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும்னு நினச்சதுக்கப்புறம்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு சாதாரண ஸ்டூடியோவில் வேலை பார்த்துட்டு டிராயிங் காலேஜ் பற்றிலாம் எனக்கு அப்போதைக்கு தெரியாது. அப்புறமா டிராயிங் காலேஜில் என்னென்ன டிராயிங் மெத்தட் இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட அப்புறம் தான் எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து 2021 சிவம் டிராயிங் கிளாஸ்னு ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் 2021 மொத்த ஸ்டூடெண்ட்டு 5 ஸ்டூடெண்ட் தான். அதை வச்சு தான் என்னோடய இன்கம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டு என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்டை நான் சாதிக்க வச்சேன். அதான் நான் எப்போதுமே இப்போ வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். We appreciate and honor Laurel Senior Secondary CBSE School, Pattukottai. Please clap. Okay, sir. Book of World Record, Shivam Arts Academy, Pattukottai. ஞாயிறு மலர் தமிழ் வார இதழ் சார்பாக அபிராமி சரவணன், முதல்வர் லாரல் சீனியர் செகண்டரி ஸ்கூல், கல்வி பணியை பாராட்டி சிறந்த தலைமை ஆசிரியர் விருது மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம், 100 பேர் தான் இருக்கோம். ஓகே சார். ஞாயிறு மலர் தமிழ் வார இதழ் பி. ஸ்ரீநாத் உடற்கல்வி ஆசிரியர் பணியை பாராட்டி சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் விருது மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஓகே சார். திரு கிஷோர் உடற்கல்வி ஆசிரியர் பணியை பாராட்டி உடற்கல்வி ஆசிரியர் விருது மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஓகே சார். இந்த பள்ளிக்கு உடனே நமக்கு ஞாயிறு மலர் தமிழ் வார இதழ் சார்பாக சத்தியவதி தாளாளர் லாரல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கல்வி பணியை பாராட்டி சிறந்த தாளாளர் விருது மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். கிளாப் பண்ணலாம். ஓகே சார். ஸ்கூல்லேருந்து வந்த பேரண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? நல்லவன் ஸ்கூல் வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க. கரஸ்பாண்டடுக்கு ஒரு விருது இருக்கு, நீங்கள் வாங்கிக்கோங்க. தமிழ் வார இதழ் கே. நவநீதன் எம்காம் தாளாளர் நல்லவன் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஊரணிபுரம் சிறந்த தாளாளர் விருது மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஓகே. ஒவ்வொரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் கொடுக்க போகிறோம். யூகேஜி எஸ் கிருத்திக், வி ஆர்னா, யூகேஜி ஓகே. ஓகே. ஆதித்யன், ஓகே. அதிர்வித்யன், அதிர்த்துயன், யூகேஜி ரித்விக் ரக்ஷன், ஜே விஷ்ருதா, ஓகே. 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 சார் பேரண்ட் ஸ்டூடெண்ட் யாரும் போயிடுவேன்னா லாஸ்ட்டாக குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அதான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வரும். ஸ்டூடெண்ட் மட்டும் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. பேர் கூப்பிட வரிசையாக வந்துடுங்க.
ஓகேண்ணா. ஓகே ஓகே. First standard, S. Sri ஓகே Sanjeev. வந்துடுறேன். Next to second standard, ஓகேண்ணா. ஓகே. ஓகே ஓகே சார். ஓகே. இளங்குமரன் ஜி தக்ஷித் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. இங்கே பாரு பாப்பா. ஓகே. முகமது ஃபதல் தேர்ட் ஏ லாரல் சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுமாரி இதில் யார் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து சொல்லுவோம். டெல்லியில் நடக்குது. கம்போடியாவில் இன்டர்நேஷ்னல் அவார்டு கொடுக்குறாங்க. கம்போடியா நாட்டில், மலேசியா, கம்போடியா இந்த மாதிரி நாட்டில் 2 மாதத்தில் வருது. அதனால் நீங்கள் காண்டாக்டில் இருங்க. அடுத்தடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் எல்லா ஈவெண்ட்டுமே நாங்கள் பண்ணுறோம். யோகா, கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம். இதில் நிறைய அதிக ப்ரைஸ் வாங்கின குழந்தைங்களுக்கு செப்டம்பர் 19 குளோபல் யூனிவர்சிட்டியில் பாண்டிச்சேரியில் யங் டாக்டரேட் கொடுக்குறாங்க. இதில் ஏற்கனவே நம்ம பட்டுக்கோட்டையை சார்ந்த பரதநாட்டியத்தில் சக்தி தனியாங்கிற பாப்பா வந்து யங் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு பாப்பா ஹிந்தி மிஸ் சக்தி தனி தான் இந்த பாப்பா வாங்கியிருக்காங்க. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க சாந்தித்தில். ஓகே சில்ட்ரன்ஸ், நீங்களும் அதுமாரி யங் டாக்டரேட் வாங்கணும். செப்டம்பர் 19 பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க குளோபல் யூனிவர்சிட்டியில். நீங்கள் டிராயிங் மாஸ்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்கள் பேர் பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் படம் வந்து நம்ம தஞ்சாவூரில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் பாரத் காலேஜில் பண்ண போகிறாங்க சார். நீங்கள் அதுலேயும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதில் யார் வந்து ஓவியத்தில் நல்ல நீங்கள் நிறைய அவார்ட் வாங்கி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும். அதுமாரி இன்டர்நேஷ்னல் அவார்ட் ப்ரோக்ராமு இதில் நடக்குது கம்போடியாவில். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் எடுக்கிற குரூப் ஃபோட்டோ, குரூப் வீடியோவும் எடுத்துக்கோங்க. நீங்களே உங்கள் யூடியூப்பில் வந்து பதஞ்சலி வேர்ல்ட் ரெக்கார்ட் உங்கள் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிறதா நீங்களே உங்கள் யூடியூப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற குரூப் ஃபோட்டோ வந்து எங்கள் பேப்பரில் மாரிமலை நியூஸ் பேப்பரில் ரெண்டு உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக உட்காருங்க. செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க வஜ்ராசன ஆஃப் சைட்டில் இருந்து ரன்னிங்கில். ஓகே ரெடியா? அதை வந்து நம்ம குரூப் வேர்ல்ட் ரெக்கார்ட் குரூப்ல நீங்க அப்படியே வெயிட் பண்ணு. யூடியூப்ல அவங்க தனியா இன்ஸ்டா எல்லாத்தையும் போட்டுருங்க. சார் உங்களுக்கு நியூஸ்ல வந்து பேப்பர் வருது. ஆளுக்கு ஒரு பேப்பர், நாயில் மலர் பேப்பர் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு உங்க பள்ளிக்கு வந்துடும். நீங்க வாங்கிக்கலாம்.